ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ஷாப்பிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு 10 ருபீஸ் ஷாப் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த 10 ருபீஸ் ஷாப் கடையில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு இயரிங் லவ்வர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்கிள்ஸு இன்னும் நிறைய இருந்தது. நம்ம வீட்டுக்கு தேவையான நைஃபு, குட்டி பசங்களுக்கு உண்டான விளையாட்டு ஜாமான் இன்னும் நிறைய இருந்தது. எல்லாமே இருக்குங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த ஷாப் இருக்கும். அதாவது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிழக்கு கோபுரம் இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்து ஒரு ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த 10 ருபீஸ் ஷாப் வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் குட்டி ஷாப்பாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து 10 ருபி ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து கரண்டியிலேருந்து எல்லாமே இருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு தேவையானது, அப்புறம் வீட்டோட யூஸ்ஃபுல் பண்ணுற ஜாமான்ஸு எல்லாமே வந்து இந்த ஷாப்பில் வந்து இருக்குங்க. முக்கியமாக எக்ஸாக்டாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, நிறைய இயரிங்ஸ் வந்து இருந்ததுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்தது. இந்த கடையோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொஞ்சம் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், டீனேஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே போய் பார்க்கலாம். நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் இயரிங்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பேங்கிள்ஸு, நார்மல் யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸு, அப்புறம் வந்து அந்த கடா டைப்பில் போடக்கூடிய பேங்கிள்ஸு, ப்ளஸ் அந்த ப்ரைடல் செட்ஸ் எல்லாம் வந்து இங்கே நிறைய வச்சுருந்தாங்கங்க. நான் வந்து அந்த இதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணல, பட் லைட்டாக ஒரு ஓவர் வியூவாக மட்டும்தான் அதை நான் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நான் இன்னொருக்கு வந்து அந்த ஷாப்பில் போய்ட்டு ஒரு ஓவர் வியூ இல்லாமல் ஒரு டீட்டெயில்டு வியூவாக வந்து நான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் காட்டுறேன், பார்க்கலாம். பாருங்கள், இந்த இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் டைப்பில் வரக்கூடிய இயரிங்ஸுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸில் இருக்கக்கூடிய இயரிங்ஸில் இதிலே நான் வந்து ஒரு 4 இயரிங்ஸ் வந்து வாங்கினேன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே வாங்குகிற ப்ராடக்ட்க்கு வந்து செம்ம கேரண்டி கொடுப்பாங்கங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டில் வந்து கூட ஒரு டேமேஜ் இருக்காது. எல்லா ப்ராடக்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். 10 ருபீஸ்க்கு கூட இயரிங்ஸ் வந்து நிறைய இருக்கும் இங்கே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஷாப் முடிஞ்சால் நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 80 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்கங்க. ஃபுல்லாக இதிலே வெரைட்டி வேறு இருந்தது. ஒயிட் ஸ்டோனு, கோல்டன் ஸ்டோனு, ப்ளஸ் மல்டி கலர்டு ஸ்டோன், இந்த மாதிரி ஆக்சிடைஸ் பண்ண சில்வர் இயரிங்ஸ் கூட அங்கே இருந்ததுங்க நிறைய. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி உண்டான இயரிங்ஸு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்ததுங்க. எல்லாருமே வியர் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தது. அதிலே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் சில்வர் ஸ்டோன், கோல்டன் ஸ்டோன், இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் தான். இந்த உங்களுக்கு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்தாலே தெரியும். இதில் வந்து வேரியஸ் கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரிங் டைப்லாம் வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து பிளாக் மெட்டல். இதிலே வந்து டபுள் ரிங் வந்து வச்சுருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 ருபீஸில் வருதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைடல் செட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க வரும். இதெல்லாம் ஒரு சாரீஸ் இந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி ப்ரைடலில் போட்டிங்கன்னா செம்ம ரிச்சாக இருக்குங்க.
இதோ லைட்டாக உங்களுக்கு அந்த பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் கூட காமிச்சிருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியலை, பிகாஸ் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அதாவது ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபியில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தாங்க ஃபுல்லாக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேண்ட்ஸு, கிளிப்ஸு, ஹேர் கிளிப்ஸு, குட்டி குட்டி பசங்களுக்கு உண்டான ஹேர் கிளிப்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. 10 ரூபி தானே அப்படின்னு சொல்லிட்டு சீப்பாக இருக்கும். பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ரூபீஸில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ். சும்மா நார்மல், எப்படி சொல்கிறது, நார்மலாக டெய்லி வேர் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இயரிங்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் வந்து வரும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. மேக்ஸிமம் 60 or 70 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோன்லாம் வச்ச மாதிரி இருக்குங்க. எல்லா சைஸஸும் இருக்குங்க. சின்ன குழந்தை ஒரு 3 to 4 இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் உண்டான ஏஜ் பீப்புளுக்கு வந்து உங்களுக்கு பேங்கிள்ஸ் வந்து இருக்குங்க. ஒவ்வொரு பேங்கிள்ஸும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். நல்ல யூனிக் டிசைன்ஸாக வந்து இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பிரேஸ்லெட்லாம் கூட இருந்ததுங்க. பிரேஸ்லெட் கடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உண்டான பிரேஸ்லெட்ஸ் அதெல்லாம் இருந்தது. பியல் ப்ரேஸ்லெட்லாம் வந்து இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நெயில் பாலிஷ், ஹேர் கிளிப்பில் இருந்து நிறைய அக்சசரிஸ் இருக்குங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னு நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஹேர் கிளிப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ரூபீஸில் கூட இருக்குது. நார்மலாக நடுவில் ஒரு ஸ்டோன் மட்டும் வச்ச மாதிரி ரொம்ப ரஃப் யூஸ்க்கு போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸில் வந்து இருக்கும். 60, 70, 80 ரூபீஸில் கூட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் கிளிப், சென்டர் கிளிப் வந்துருக்கும். கிளச் கூட இருந்ததுங்க, நல்லா இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உண்டான ஹேர் கிளிப்பு தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 ரூபீஸ் வந்து வருது. அது மாதிரி சாரி ட்ராப்பிங் பின் சொல்லுவோம்ல, அந்த பின் கூட அங்கே இருந்தது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜவ்வாது பவுடர், நெயில் பாலிஷ் நிறைய இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு உண்டான டாய்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. இந்த ஸ்பூனு லைக் அந்த மாதிரி கரண்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு 10 ரூபீஸ் தான். இந்த கிளாஸு, குங்குமச்சிமிழ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ரூபீஸில் இருந்தால் வந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வீடியோ வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுக்க முடியலை, பிகாஸ் கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுங்க. அது போக என் ஃப்ரெண்டோட வேறு போயிருந்ததுனால கொஞ்சம் பேசிகிட்டே எடுத்ததில்ல வீடியோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து டாய்ஸில் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்கிள்ஸ் தாங்க வரும். இதெல்லாம் வந்து அப்ஸ்டர்ஸ் மாடியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில். மாடியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஜாமான்ஸ் தான் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. இந்த கூடை, கப்பு, குப்பை அள்ளுற மரம், கிளுகிழுப்பு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. நான் கூட இந்த வீடியோவில் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். டூத் பிக் இதெல்லாம் வந்து 10 ரூபீஸ் தாங்க வந்துருந்தது. இன்னும் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அங்கே இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் ஒரு ஓவர் வியூ தாங்க காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு.
காஃபி மக்கு, இந்த மாதிரி சர்விங் பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 ருபீஸ் அந்த ரேஞ்சஸில் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் வந்து வருங்க. இந்த மாதிரி குட்டி பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ருபீஸ் தான். கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் வேரி ஆச்சு அப்படின்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வரும். இந்த மாதிரி அலுமினிய பாத்திரம்லாம் கூட வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்ததுங்க அலுமினிய பாத்திரம் இதெல்லாம். இந்த பால் காய்ச்சிற பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது. இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி வந்துருந்ததுங்க. லைக் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுற மாதிரி பாக்ஸில் இருந்தது. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு வியூ வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அடுத்து என்ன டீட்டெயில்ஸு என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணுவேங்க. அது போக உங்களுடைய பெஸ்ட்டு சப்போர்ட் கூட எனக்கு ரொம்ப வேணும். ஏன்னா அவங்க சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எதுனாலும் பண்ணலாம். ஸோ அதனால தான் கேட்குறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், அதுக்காக சொல்கிறேன் நான். ஓகே, இதோடு நம்ம இந்த வீடியோவை வந்து இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாங்க, முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.